வணக்கம் நேயர்களே. இன்று மே 6, 2026 அரைவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கடல் உணவு ஏற்றுமதியில் சரிவு, குடியேற்ற விதிமுறைகளில் அதிரடி மாற்றம், கோடை சுற்றுலா மாற்றுத் திட்டம் தேவை. இனி விரிவான செய்திகள். கடல் உணவு ஏற்றுமதியில் சரிவு. உலகெங்கும் நிலவும் போர் சூழலால் நோர்வேயின் கடல் உணவு ஏற்றுமதி பின்னடைவை சந்தித்துள்ளது. ஏப்ரல் மாத வணிகம் 5 விழுக்காடு குறைந்து 13.4 பில்லியன் குரோனராக பதிவாகியுள்ளது. குடியேற்ற விதிமுறைகளில் அதிரடி மாற்றம். நோர்வேயில் புலம்பெயர்ந்தவர்கள் குடும்பங்களை ஒன்றிணைக்க இனி ஆண்டு வருமானம் 520,000 குரோனராக இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் இந்த புதிய கட்டுப்பாட்டால் தனியாக வந்த சிறார்கள் தங்கள் உறவுகளை அழைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கோடைகால சுற்றுலா மாற்றுத் திட்டம் தேவை. எரிபொருள் தட்டுப்பட்டால் வானூர்திகள் நிறுத்தம் செய்யப்படலாம் என்பதால் நோர்வேயிலிருந்து எசுப்பைன் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளுக்கு சுற்றுலா செல்வோர் மாற்றுத் திட்டத்தோடு பிளான் பே இருக்குமாறு நுகர்வோர் ஆணையம் எச்சரித்துள்ளது. வானூர்திகளுக்கு மாற்றாக தொடருந்து அல்லது பேருந்து செல்கைகளை திட்டமிடுவது சிறந்தது. நல்லது நேயர்களே. மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.